அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் சூப்பரான ஒரு சிக்கன் கட்லெட் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வேறு லெவலில் இருந்துச்சு. நோன்பு வரப்போகுது. இஃப்தாரில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற அந்த எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம வந்து மோமோஸ் செய்கிறோம், இல்லை சிக்கன் சமோசா அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தினமும் ஏதாவது ஒன்று செய்யும்போது நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். நான் அப்படி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு அவ்வளோதான். 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நல்லா சுண்ட விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுனாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு அதே மாதிரி வேக வச்சு தோலை எடுத்துட்டு அதையும் மசிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5, 6 பல் பூண்டையும் நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதங்க விட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். நம்ம இதில் மிளகுத்தூள் தான் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் அதிகம் சேர்த்தோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிபடும், சாப்பிட மாட்டாங்க. நான் அதனால் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக. இப்போ அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். கறியை விடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த கலர் வரும். கோல்டன் கலர் வந்தாலே போதும், ப்ரௌன் கலர் வர தேவையில்லை. நல்லா பொறுமையாக நம்ம வந்து இதை வந்து நல்லாவே வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும். நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரியே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம், பேஸ்ட்டு போடலை. அது வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு வாயில் கடிபடாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 காம்பு கருவேப்பிலையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். இது நல்ல வாசம் கொடுக்கும். நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது. இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு நம்ம மெயினாக மிளகுத்தூள் தான். இது வந்து சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நான் சிக்கன் 65 மசாலா இருந்துச்சு, அதை சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன். அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெசரி வச்ச அந்த சிக்கன் பீஸுகளையும் போட்டுடலாம். நல்லா உருந்தாப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும்னா, இன்னும் நல்லா உங்களுக்கு இதாக வரணும், பொடி மாதிரி இருக்கணும்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. ஒரு பல்ஸ் போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். எல்லாமே நல்லா மசாலா, காரம் எல்லாம் அதில் படும்படி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாமே வேக வச்சு எடுத்தது தான். அதனால் அதிக நேரம்லாம் நம்ம அடுப்பில் போட்டு கிண்ட வேண்டாம். கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். கலந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். ஆனால் இப்போ உருளைக்கிழங்குலாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அவ்வளோதான். மல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம மோமோஸ் செஞ்சுக்கலாம், அப்புறம் சமோசா செய்யலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். இல்லை அவ்வளோ செய்யணும்னாலும் நீங்கள் மொத்தமாக செய்யணும். பெரிய ஃபேமிலின்னா ஃபுல்லாக செஞ்சுடுங்க. சின்ன ஃபேமிலினா எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன ஃபேமிலிங்கிறனால இந்த டப்பாவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் பாதி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன், மீதி வைக்க போகிறேன். இப்போ இருக்கட்டும். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி கட்லெட் மாதிரி தட்டி நம்ம செய்யணும். இது இருக்கட்டும். நம்ம செய்யும்போது எடுத்துக்கலாம். இப்போ ஆறட்டும். இப்போ நான் ஆறிடுச்சு. நான் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த டப்பாவில் இருந்து ஒரு பாதி எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது வந்து நமக்கு அடுத்த ஏதாவது செய்யும்போது யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இதை உருண்டை பிடிச்சி நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையிலலாம் ஒட்டாது, அழகாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கோங்க. நம்ம பருப்பு வடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கனம் லேசாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு பெரிய சைஸாக வேணால் பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக தான் செஞ்சுருக்கேன். இதை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து இதை டிப் பண்ணுறதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் போட்டிருக்கேன். மிளகுத்தூளும் உப்பும் போட்டு அடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் தான் டிப் பண்ணிவிட்டு பிரெட் தூள் இருக்குது இல்லையா, பிரெட் க்ரம்ஸ் அதில் நம்ம டிப் பண்ணி இதை இப்போ பாருங்கள் முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரெட் தூளில் நல்லா முக்கி எடுத்துருங்க. நல்லா புரட்டி எடுத்துட்டிங்கன்னா உதிராமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் நல்லா பொரிஞ்சு வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில். இப்போ அடுப்பில் நான் வந்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். அது சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப எண்ணெய் ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. சூடானதும் சிம் பண்ணிடுங்க. பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நம்ம அந்த கடாய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டு இடிக்க வேண்டாம். இப்போ எனக்கு வந்து ஒரு பேனில் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் சாலோ ஃப்ரைனாலும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரைனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிடிக்கும். அதனால் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான நம்மளுடைய சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் சூப்பராக செய்வீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம உள்ளே வைக்கிறது மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போனாலும் சமோசா செஞ்சுக்கலாம், மோமோஸ் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கட்லெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.